ஹலோ, வெல்கம் டு வாட்ச் அண்ட் ட்ரை சமையல். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ச் அண்ட் ட்ரை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அங்கே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவியல். இந்த அவியல் எப்படி சிம்பிளாக செய்கிறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அவியல் செய்கிறதுக்கு நான் இந்தந்த காய் தான் எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காய், வாழைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், முருங்கைக்காய், கேரட், வெள்ளரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு கூட நீங்கள் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோகனட் பேஸ்ட் அரைக்கிறது தான். ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், ஒரு வெள்ளைப்பூடு, அரை முடி தேங்காய், இது எல்லாத்தையும் கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 வெங்காயத்தையும் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்களையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போ ஆட் பண்ண தேவை கிடையாது. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் காய் வந்துட்டு சரியாக வேகாது. அதனால் உப்பு கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஆட் பண்ணணும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து லெட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா காய்களும் வெந்திருக்கு. இன்கேஸ் வேகலை அப்படின்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. காயெல்லாம் உடையாமல் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா வாசனை அடிக்குது. இப்போ கடைசி ஸ்டெப், அவியலை தாளித்து ஊற்றிடலாம். ஒரு தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே பொரிஞ்ச உடனே அவியலோட சேர்த்துருங்க. ஒரு ஹெல்தியான அவியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Avial is ready. Yeah. Taste கூப்பிடலாம். Mommy! Why did you call me, Regina? You want me to taste this? Yeah. Is this avial? Yeah, it's yummy. It's not candy. It's full of vegetables. Very good for health. You know that? It's a vegetable contains grace and cheese. Yes, ma'am. It has full of vegetables. இது எந்த ஒரு ஸ்பெஷல் அத்தை? மதுரை நாகர்கோயில். நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அவியல் ரொம்ப நல்லா வந்திருக்குது. லோ கார்ப் டயட்டில் இருக்கிறப்போ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்ஷஸ் இதுதான். லோ கார்ப் டயட் இருக்கவங்க அஃப்கோர்ஸ் உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் இல்லாமல் இந்த அவியல் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி டிஷ் இது. இது அத்தை எனக்காக அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கத்தை. தேங்க்யூ. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எல்லாருமே உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Baba kiss and Baba baby go. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ரொம்ப நல்லா இருக்கத்த. தேங்க்யூ.